ஹலோ ஆல், நேற்று உங்களுக்கு இந்த கொஷின் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆன்சரை கேட்டு. ஸோ இந்த கொஷின் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மோரோவர் இது வந்து ஒரு 1 மார்க் கொஷின் தான். இதே சம் வந்து 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா அது எப்படி பண்ணணும், 1 மார்க்குக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் மட்டும் போட்டால் போதும் அப்படின்றத நம்ம இப்போ இந்த கொஷினில் பார்க்கலாம். ஸோ 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் கொஷின் இஸ் டேக்கன் ஃப்ரம் த சாப்டர் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள். அந்த சாப்டர்லேருந்து தான் எடுத்திருக்காங்க இந்த கொஷின். இது ஒரு 1 மார்க் கொஷின். ஸோ எனக்கு வந்து உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் இதை ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம டெய்லி ஒரு கொஷின்ஸ், அதாவது காம்ப்ளிகேட்டான கொஷின் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஒய் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மைனஸ் பண்ணுறது அப்படி தான் நம்ம வந்து நினைப்போம். ஸோ வி வில் பி இன் urge to find the value of x and y. இது வந்து நம்மக்கிட்ட மெத்தட்ஸும் இருக்குது. 4 methods we have to solve this types of linear equation. அந்த மெத்தட்ஸ் எல்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. எலிமினேட்டிங் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது, கிராஃபிக்கல் மெத்தட், அப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இந்த 4 மெத்தட் மூலியமாக இந்த சம்ஸை சால்வ் பண்ணலாம். பட் இந்த மெத்தடெல்லாம் வந்து ஸ்டெப் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால அது 5 மார்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ஸ் இது வந்து ஒரு 1 மார்க் கொஷின்றதுனால இதுக்கு நம்ம அவ்வளோ ஸ்டெப்பு போடணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ இதை எப்படி பண்ணலாம், எவ்வளோ ஷார்ட்கட்டில் எப்படி முடிக்கலான்றதை பாருங்கள். யூ நீட் டு ஃபைண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நவ் இந்த கொஷினை பார்க்கும் போதே இதில் ஒரு ட்ரிக் இன்வால்வ் ஆகிருக்கிறது தெரியும். எப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எக்ஸில் 19 இருக்குது, ஆனால் இன்னொரு ஈக்குவேஷனில் ஒயில் 19 இருக்குது. மீன்ஸ் சேம் நம்பர் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ தேர் இஸ் ட்ரிக் இன்வால்வ் இன் இட். இந்த மாதிரி கொஷின் உங்களுக்கு எக்ஸாமில் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஜஸ்ட் we need to add both the equation. இதுதான் only trick. இதை ஆட் பண்ணும் போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19x and 17x இது ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா you will get 36x. அதே மாதிரி தான் ஒய்க்கும் உங்களுக்கு வரப்போகுது. பிகாஸ் சேம் நம்பர்ஸ், நோ, 17y and 19y சேம் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் சைனில் வரும். ஸோ 36x minus 36y equal to, இப்போது இந்த சைடில் எப்படி நம்ம ஆட் பண்ணுமோ அதே மாதிரி தான் அந்த சைடில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 108 வருது. இப்போது இந்த 2 டேர்ம்ஸ்லையுமே நீங்கள் ஈக்குவலாக பார்க்குறது ஒரே நம்பர் தான், விச் இஸ் 36. 36 வந்து 2 டேர்ம்லையுமே இருக்குது. ஸோ we can take the 36 commonly outside. இப்போ 36 எடுத்துட்டீங்க, இந்த டேர்மில் 36 எடுத்துட்டிங்கன்னா x alone will be left out. இதில் 36 எடுத்துட்டிங்கன்னா minus y alone will be left out. So you will be getting a product of 36 into x minus y தான் உங்களுக்கு 108. But you want to find the value of x minus y, that's why you are keeping x minus y in one side and you are taking 36 to the next side. 36 வந்து மல்டிப்ளைல இருக்கிறதுனால அந்த சைடுக்கு போகும்போது டிவைடில் போகும். ஸோ 108 divided by 36 பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் 3 and you got the answer. இது வந்து பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, 4 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணி சம்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ப்ரொசீஜராக போடுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ திங்க் இன் திஸ் வே. ஜஸ்ட் ஒரு திங்க் மட்டும் பண்ணுங்கள், இது லாஜிக் இன்வால்வ் ஆகிருக்குன்றத பண்ணிவிட்டு யூ வில் கெட் த ஆன்சர் லைக் திஸ். ஓகே, தேங்க்யூ, பை.